இதில் நீட்டு புடலைன்னு இருக்குது. அது பந்தல் போட்டு பந்தலில் தான் விட வேணும். பந்தல் போட்டு மேலே இந்த தொங்க விட வேணும். அதுக்கு புடலங்காய்க்கு ஒவ்வொரு புடலங்காய்க்கும் ஒவ்வொரு கல்லு கட்டி தூக்கணும். பார்க்குறேன் சுருண்டுங்க சுருண்டு விடுவேன் என்ன. நாங்கள் எங்களோட தொழிலே தோட்டம் தானே பிறகு செய்து பார்ப்போம் போட்டு செய்தோம். அதில் நல்ல வருமானம் கிடைக்குது. அப்படியே படிப்படியாக தொடர்ந்து இதுண்ட நிறைய எவ்வளோ வருமையா போகுது? இது சாதாரணமாக அரை கிலோ வரும். அப்போ அரை கிலோ வரும் என்ன. இப்போ நாங்கள் இந்த நடுப்பகுதியில் நிற்கிறோம் பாருங்க. மேலே மேலே நிறைய புடலங்காலாம் தொங்குது. அப்படி பின்னுக்கும் பாருங்க நிறைய புடலங்கால் இருக்குது. தொடர்ச்சியாக தாங்க இந்த தோட்டத்துக்குள்ளே சுற்றி பார்க்கலாம். நாற்பத்தஞ்சு 50 நாளில் காய்க்கும். தொடங்கும் காய்க்கிறது வாங்கினா ஒரு 3 மாதம் ஆகிடும். பரவாயில்ல. கண்ணால நிற்கும். என்ன வணக்கம் ரோவலே, நான் உங்கள் சீலன். இது எஸ்பி சீலம் விலாக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஒரு தோட்டம். எங்கேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் புத்தூர் கிழக்கு நவகிரின்னு சொல்கிற பகுதியில் இருக்கிற ஒரு தோட்டம். அதுவும் குறிப்பாக என்ன தோட்டம்னு சொல்ல போனால் பாருங்கோ, புடலங்காய் தோட்டம் பாருங்கள் இருக்குது. புடலங்காய் இருக்குது பாருங்க, பாம்பு மாதிரி தொங்கி நிற்கிது. உண்மையிலே வந்து நாங்கள் இந்த புடலங்காய் தோட்டம்னு சொல்கிற வந்து நாங்கள் காண்றது மிக மிக அரிதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த வெங்காயம், மிளகாய், கத்தரி, தக்காளி இந்த பயிற்சிக்கு மாதிரி புடலங்காய் பயிற்சியை வந்து அதிகமாக வந்து எல்லா இடத்துலையும் செய்கிறதில்ல, எங்கேயும் இருந்தது தான் பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் வந்து இந்த புத்தூர் கிழக்கு பகுதியில் வந்த இடத்துல இந்த தோட்டத்தை பார்த்த நாங்கள் இப்போ நாங்கள் இந்த புடலங்காய் தோட்டத்திற்காக சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தை ஐயா நிற்கிறார், அவரையும் சந்தித்து இந்த புடலங்காய் பயிற்சியை பற்றி முழுமையாக கேட்டு அறிய போகிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் வந்து புடலங்காய் தோட்டத்தை பற்றி பார்த்ததும் இல்லை, இந்த விஷயங்கள் அறிஞ்சதும் இல்லை. அப்போ முதல் முறையாக நாங்கள் இந்த புடலங்காய் பயிற்சியை பற்றி கேட்டு அறிய போகிறோம். எனக்கு வந்து உண்மையாக வந்து ஆவலாக இருக்குது. நீங்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக பாருங்க. ஒருவேளை இதுவரைக்கும் எஸ்பி சீலம் விலாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா என்ன பேர்? கண்ணன். எவ்வளோ காணவா தோட்டம் செய்கிறீர்கள், இந்த விவசாயம் செய்கிறீர்கள்? நாங்கள் இப்போ 30 வருஷத்துக்கு மேலே. 30 வருஷத்துக்கு மேலே செய்கிறீர்கள். உங்களோட அப்பார காலத்துலேருந்து நீங்கள் அப்படியே செஞ்சுட்டு வரீங்கன்னு. உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கு நீங்கள் ஆரம்பிச்சு? நீங்கள் எனக்கு ஒரு 18 வயசு. 18 வயசுல ஆரம்பிச்சிருங்க. என்ன ஆரம்பிக்க நீங்கள் முதல் ஆரம்பித்த பயிர் என்ன பயிர் ஆரம்பிச்சது? முதல் ஆரம்பித்த பயிர் இருந்தால் பைத்தங்கொடி கீரை. பைத்தங்கொடி கீரை. அப்படியா? முதல் குறைஞ்ச பயிர்களில் தான் ஆரம்பிச்சு எந்த தரம் இந்த தரம் ஆரம்பிச்சு இல்லாட்டி வரீங்க வேறு இடத்துல நாங்கள் இடம்பெயர்ந்தாக்கள்லாம். முதலங்க இருந்தது முதல் பரணியா வரல ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து எவ்வளோ காலம்? இங்கே வந்து ஒரு 15 வருஷம். 15 வருஷம். அப்போ நீங்கள் வந்து இப்போ இது உங்களோட சொந்த தரையா குத்தேர்த்து? இப்போ கூடுதலாக வந்து என்னென்ன பயிர் நீங்கள் செய்கிறீங்க? இப்போ வெங்காயம், பீட்ரூட்டு, பைத்தங்கொடி, தக்காளி, அது புடலங்கொடி. பரவாயில்ல, எல்லா பயிரும் செய்வீங்க. அப்படியா? இப்போ என்னென்னு சொன்னால் வந்து நாங்கள் உங்களோட தோட்டத்தில் வந்து இப்போ பார்க்க வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து இந்த புடலங்காய் தான் பார்க்க வந்தோம் நாங்கள். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், மற்ற பயிர்கள் எல்லாம் வந்து அநேகமாக கூடுதலாக எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்க்கலாம். இப்போ வெங்காயம், மிளகாய், தக்காளி, கத்தரி எல்லாம் வந்து நிறைய இடங்கள் செய்கிறது வளமை. இப்போ புடலங்காய்னு சொல்கிறது வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து தோட்டத்தை பார்க்க முடியாது, குறைவு பார்க்குறது. இப்போ உங்களோட தோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து புடலங்காய் செய்கிறீங்க. இப்போ உங்களுக்கு புடலங்காய் செய்யறதுக்குரிய அந்த விருப்பம் என்ன மாதிரி வந்தது? ஏன் பிடிக்கும் உங்களுக்கு அது? இப்போ நாங்கள் எங்களோட தொழிலே தோட்டம் தானே பிறகு செய்து பார்ப்போம் போட்டு செய்தோம். அதில் நல்ல வருமானம் கிடைக்குது. அப்படியே படிப்படியாக தொடர்ந்து இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்க புடலங்காய் தோட்டம்னு சொல்கிற காண்ற குறைவு இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. அது என்ன இப்போ புடலங்காய் பயிர்னு சொல்லி வந்தையா? இது வந்து இப்போ இதில் வந்து புடலங்காயில் வந்து என்னென்ன இனங்கள் இருக்குது?
இதில் நீட்டு புடலைன்னு இருக்குது, அது பந்தல் போட்டு பந்தலில் தான் விட வேணும். பந்தல் போட்டு மேலே இருந்து தொங்க விட வேணும். அதுக்கு புடலங்காய்க்கு ஒவ்வொரு புடலங்காய்க்கும் ஒவ்வொரு கல்லை கட்டி தூக்கணும். பார்க்குறேன் சுருண்டுவோம், சூண்டு விடுவேன். அப்படியா? இது கட்டை இனம். இது இப்படி சும்மா வேலி மாதிரி போட்டுட்டு அதுலேயே விட்டால் அது அந்த பாட்டிலேயே காய்க்கும். மருந்து அடிக்கணும், அடிக்க வேலி மாதிரி போட்டால் பிரச்சனை இல்லை. அது இப்படிதான் கட்டாக தான் கட்டுங்க. அப்படியா? இப்போ இது வந்து நீங்கள் நடுறீங்களானே, நட்டு எவ்வளோ காலத்தில் காய்க்க தொடங்கும்? 45-50 நாளில் காய்க்கும். தொடங்கும். காய்க்க தொடங்கினா ஒரு 3 மாதம் ஆகலாம். பரவாயில்ல, கண்ணாலே நிற்கும். நிற்கும் என்ன தொடர்ந்து 3 மாதம் ஆகலாம் என்ன? இப்போ நீங்கள் 3 மாதம்னு சொல்லிக்க வந்து எத்தனை நாள் இருக்கா நீங்கள் ஆயக்கூடிய மாதிரி இருக்கும்? இது நாங்கள் இதுக்குள்ளே 80 புடலங்குடி தான் நட்டுருக்கு போல தரையிலும். ஒவ்வொரு நாளும் இப்படி 2 சாக்கு காய். ஒவ்வொரு நாளும் இந்த கரையில் ஆயது வாங்கினா நாங்கள் இன்னும் ஒரு நாளைக்கு அங்கே ஆய கிடாது. அதை ஆஞ்சு முடிய இந்த பக்கம் வளர்ந்து போச்சுது. எத்தனை நிலையம் இருக்குது? இது 80 நிலையம். 9 நிலையம் இருக்கு என்ன? இப்போ 9 நிலையம் சொல்லிக்க 2 பிறப்பு காணிலேயே 80 நிலையம் நட்டு. 9 நிலையம் அவ்வளோ ஐதா தான் நடவாங்க. அப்படியா? இப்போ ஐதா தான் என்ன காரணம்? ஐதா நடக்கூடிய காரணம்? ஐதா நட்டா கொஞ்சம் காய்க்கு கூட கூட இருக்கு. அப்போ நீங்கள் இது வந்து ஒரு 3 மாசம்னா 90 நாளைக்கு ஆஞ்சோண்டு இருக்கலாம் என்ன? பார்க்க போனால் இப்போ ஐயா சொன்ன மாதிரி இதுக்குள்ள கிட்டத்தட்ட 80 நிலையம் இருக்குன்ற ஐயா சொன்னவர். பாருங்கோ, தோட்டத்துக்குள்ள 80 நிலையம் இருக்குதாம். இதில் பார்க்க போனால் ஐயா சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கட்ட இனம் தான். இந்த புடலங்காய் எல்லாம் வந்து கட்ட இனம். நாங்கள் உள்ளுக்குள்ளே போகிறோம், போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் புடலங்காய் பயிற்சியை வந்து முதல் முறையாக பார்க்குறோம். அதாவது வந்து புடலங்காய் தோட்டத்துக்குள்ளே முதல் முறையாக வாரம். பாருங்கோ, ஐயா சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்க அந்த புழு எல்லாம் குத்தி குத்தி பாருங்க அழுகி போயிருக்குது. ஐயா வந்து பிடுங்கி போட்டிருக்கார். எல்லாம் விழுந்து அழுகி பொறுத்து ஒரு பயிற்சியைக்கும் ஒரு நோய்கள் கூட வரும். அதே மாதிரி தான் இந்த பயிற்சியைக்கு வந்து இந்த புழு குத்துற நோய் ஐயா அதிகமாக இருக்குன்னு சொல்கிற பாருங்கோ. இப்போ பரவலாக பார்த்தோம்னு சொன்னால் இங்காலையும் பாருங்க நிறைய புடலங்காய்கள் வந்து ஐயா கீழே பிடுங்கி போட்டிருக்காரு. காரணம் வந்து இந்த புழுவை குத்துற நோய் வந்திருக்குது. பாருங்க, அதை விட சிலது அப்படியே புழு குத்தி அப்படியே சுருண்டு பாருங்க, அப்படியே எல்லாம் வந்து பிரயோசனம் எல்லாம் போகுது. அப்படி இதெல்லாமே வந்து நீ வந்து பிரயோசனப்படாது. பாருங்க என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி. விவேக், நீங்கள் வந்து பராமரிப்பு என்ன மாதிரி இப்போ புடலங்கான்னு சொல்ல வந்து என்னென்ன மாதிரி இப்போ ரேப்பு எல்லாம் என்ன இறைக்கிறது? ரேப்பு 4 முறைக்கு இறைக்கணும். ஒரு கிழமையில சாதாரணமாக 2 தண்ணி இறைக்கணும். கிழமையில் ஒருக்கா மருந்து அடிக்கணும். என்ன மருந்து கூட இதுக்கு வரைக்கும்? என்ன மருந்து என்றாலும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த நோயில்னு சொல்லி அதிகமாக என்ன பாருங்க? இதுக்கு அதிக நோய் வராது. ஒரு குழாவி தாக்கம் தான் வரும். அதுக்கு எனக்கு கிழமையில் இருக்கா கொஞ்சம் மனம் கூடின மருந்துகளை அடிக்க குழாவி அதிகம் வராது. நோய் குறைவுன்னு சொல்றீங்க? குறைவு. மற்ற பயிர்களில் பார்க்க குறைவு. இப்போ நீங்கள் விதைகள் எல்லாம் என்ன மாதிரி இதை நாங்கள் கடையில் வாங்குறாங்க. கடையில் வாங்குறோம் மருந்து கடையில். இப்போ அந்த பழைய முந்தைய மாதிரி அந்த விதையில வச்சு போடுறாங்க? இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை. இல்லை இல்லை. இப்போ நீங்கள் கடையில் பண்ணி கொடுத்தா என்ன அளவில் பண்ணுறது? இது 50 கிராம் பேக்கெட்டு இருக்குது. 50 கிராம் பேக்கெட்டு 2500 ரூபா. ஹைப்ரேட் இனம். நார்மல் இனங்கள் இப்படி காய்க்காது. இப்போ நார்மல் இனங்கள்னு சொல்ல வந்து அது என்ன மாதிரி என்ன முளைத்திறன் விலை குறைவு. ஹைபிரிட் பொதுவாக எந்த பயிர்லையுமே வந்து எந்த விதையும் வந்து ஹைபிரிட். இப்போ இதை கூட சொன்னீங்க ஒரு பேக்கெட் 2500 ரூபா. அதுக்குள்ள எத்தனை விதை வரும்? 50 கிராம் வாங்கினாலும் இதில் 80 நிலையம் நட்டனான்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 100 நிலையம் நடக்கூடிய விதை இருக்குது. இருக்கு உங்கள்கிட்ட? அதை நீங்கள் இப்போ அப்படி வச்சுருக்கலாம், பிரச்சனை இல்லை. இனி அது இந்த பைத்தங்குடி தரைக்கு நட போகிறேன். திரும்ப நட போறீங்க? அப்படியா? அப்போ நீங்கள் வந்து புடலங்காயில் வந்து அதிகமாக ஆரமாக செய்கிறீங்க. ஆனால் உண்மையாக வந்து ஏன் புடலங்காய் தோட்டம்னு சொல்கிற வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. ஆனால் வந்து இப்போ நீங்கள் செய்கிறீங்க. இப்போ சந்தை வந்து எவ்வளோ போகுது விலை? இப்போ விலைவாசி விலை குறைவு, 50-60 ரூபா. என்ன சொல்கிறீங்களா? என்ன காரணம்? ஏன் அப்படி குறைஞ்சது? தம்புலையில இருந்து காய்பிஞ்சுகள் எக்கச்சக்கமாக வருது. அதால இங்கே கொஞ்சம் கொடுத்து கொள்வது பெரிய கஷ்டம். அப்படியா? ஆஞ்சாலும் ஆஞ்சு கொண்டு போய் வச்சுட்டு ரவி கோழி கொண்டு பிடிக்க என்னென்னடா கொண்டு போய் கொடுத்துட்டு வரோம். அப்படி என்ன இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் விலையில ஒவ்வொரு மாதிரி மாறுபட்டு கொண்டு மாறுபடும். என்ன உங்களுக்கு எந்த பயிர் செய்யலை? இப்போ எது உங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் லாபம் தரக்கூடிய மாதிரி இருக்குது? லாபம் தரது பீட்ரூட்டு, தக்காளி. அதே செய்யறீங்க?
பீட்ரூட் தக்காளி செய்யறீங்க இதே தரையில செய்வீங்க அப்படியே இதே தரையில ஆமாம் அதெல்லாம் பீட்ரூட் புடுங்கி போட்டு தான் தரையில உழுக விட்டு இது இந்த தரை இல்லாம இங்கால இந்த இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இப்ப இந்த இது தக்காளி நட்டனான் தக்காளி முடிவில் பைத்தாங்குடி நட்டனான் பைத்தாங்குடியும் முடிஞ்சது அப்போ மருந்தடிச்சு விட்டுருக்கு நீ கூப்பிடலாங்குடி நட போறது இது கொஞ்சம் முடிவில் பூவைத்தான் நடுது அப்படியா இப்ப வந்து நீங்க இந்த ஒரு தரைக்குள்ள எல்லா விதமான பயிரையும் மாத்தி மாத்தி நீங்க வைக்கிறீங்களானே அது பிரச்சனை இல்லை எல்லாம் முளைக்குமா பிரச்சனை இல்லை ஆமாம் மாத்தி மாத்தி செய்யறது தான் நல்லது தர சாட்டி மாறும் ஒரே பயிரை திருப்பி திருப்பி செய்தா அது பாய்க்கு அப்படியும் இருக்கு அப்ப நீங்கள் இதெல்லாம் வந்து என்ன பாயிட்டு என்ன இது இப்ப என்ன முதல் தக்காளி என்னன்றது அந்த தக்காளி அந்த கைத்திலேயே பேருந்து பைத்தங்குடி அப்படியே பைத்தங்குடி நீங்க இதுல புடலாங்குடி இது இப்ப எவ்வளவு காலம் இப்ப எல்லாம் கறி போய் இது இப்ப கறி ஒரு மாசம் இதென்ன இப்ப வந்து தானா அப்படியே காய்ச்சி முடிச்சு அப்படி தானா அப்படியே நீங்க இறக்காம விட காய்ச்சி முடிவுல போவோன்னா புல்லு மருந்து அடிக்கணும் இந்த புல்லு மருந்து தாக்கத்துக்கு புல்லு மருந்து அடிக்க நீங்க அடிக்காம விட்டா அப்படியே பச்சையா நிக்குமே பச்சையா நிக்கும் காய்க்காது சும்மா மரமா நிக்கும் பச்சையா நிக்குமே அப்படியா அப்ப இனி வந்து நீங்க இதுல வந்து மற்ற பயிர் வைக்கலாமே புடலங்காய் வைக்கிற ஐடியா இருக்கு உங்களுக்கு இப்ப புடலங்காய் சொல்ல வந்து நீங்க வந்து அதிகமா இப்ப புடலங்காய் சொன்னா வந்து எந்த மாத சீசனோட இப்ப நீங்க புடலங்காய் நிப்பாட்டுவீங்க புடலங்காய் கார்த்திகை மார்கழியோட காய்ச்சி முடியக்கூடியதான் நிப்பாட்டுவோம் கார்த்திகை மார்கழியில குழவி தாக்கம் கூட இது புடலங்காய் இப்படித்தான் நாங்க மருந்து அடிச்சாலும் குழவி சொல்லிக்கலாம் அக்கம் பக்கங்கள் எல்லாம் புல்லு கஞ்சலாயிரும் அதுக்கு ஒரு சிவத்த குழவி கொண்டு வரும் அது புடலங்காயில குதிச்சுட்டா அது அப்படியே புழு பிடிச்சிடும் மருந்தடிச்சும் கட்டுப்படுத்தல அப்படியா ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு தாக்கம் கூட இருக்குமே அப்ப கார்த்திகை மார்கழி இப்ப நீங்க சொன்னா அப்புறம் திரும்ப அடுத்த வருஷம் எந்த மாதம் தை மாசியில நடக்கும் திரும்ப ஆரம்பிக்கும் அநேகமா வந்து புடலங்காய் பயிர் செய்யணும்னு சொல்ற வந்து எந்தெந்த இடங்கள் நாங்கள் கூடுதலா பார்க்கலாம்னு சொல்றீங்க எங்க கூட செய்யறது ஏன்னா இந்த இது வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் அந்த ஈழால அந்த அவடங்கள்ல தான் கூடுதலான கூட செய்யறது அப்படியா ஈழால மற்ற மருதனோட ஆஞ்சநேயர் கோயிலடி அவடங்கள்ல தான் அப்படியா இங்க வேலை குறைவு குறைவு உண்மைதான் நாங்களும் இங்க வந்து பார்த்த வரைக்கும் வந்து ஏப்ப வெங்காயம் எல்லாம் கூட பார்க்கலாம் மற்ற தக்காளி கத்தரையும் பார்க்கலாம் ஆனா புடலங்கான்னு சொல்ற வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் தான் இருக்கிறது இதுதான் என்ன ஆழம் பெரிய இதாக இதுண்ட நிறைய எவ்வளவு வறுமைச்சா போகும் இது சாதாரணமா அரை கிலோ வரும் பாப்போம் அரை கிலோ வரும் என்ன ஆனால் வந்து இப்ப இதுண்ட இப்ப கட்டணம்னு சொல்லிக்க நீங்க சொன்ன மாதிரி இப்ப பெரிய ஒரு முத்தலன்னு சொன்னா இதுதான் கூட என்ன மற்றபடி இதெல்லாம் வந்து இதே மாதிரி சின்ன சின்ன கட்டையா தான் இருக்குன்னு இப்ப இது வந்து அங்கால விழுந்திருக்கிற அலைகள் விழுந்திருக்காது அதுல அந்த குழவி குத்தினதுகளை தான் நான் ஆஞ்சலத்துல போட்டுருக்கேன் நீங்க ஆஞ்சலத்துல போடுறீங்க அது என்ன குத்தினா அப்படியே மரத்துல நிக்குமோ அது அப்படியே பழுத்துப்போம் அப்படி செடியில இருக்கு நீங்களாம் ஆஞ்சு போடணும் ஆஞ்சு நாங்கள்லாம் போடுறோம் ஆனா வந்து அங்க நிறைய பெரிய இதுகள் இருக்கு நீங்க என்ன என்ன வாய வந்துருக்கு அப்படியே இந்த இந்த இங்க இருந்து ஆயத்துவங்கன்னா நாங்க ஆஞ்சி ஒண்ணு முடிவுல போட்டுது இப்ப 5-6 நாள் ஆகுது இனி நாளைக்கு அங்கே ஆஞ்சி போட்டு இப்ப நீ இந்த கரையால திரும்பி ஆஞ்சி கொண்டு போனா இப்ப அந்த கரையில இடக்கிறக்கா வளர்ந்துடும் அப்படியே ஒவ்வொரு நாளும் அப்படியா ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஊர்ல அளவா ஆயிடுது அப்படியா எந்த காலப்பகுதியில வரைய வச்சு செய்யலாம் வடிவா செய்கிறதோ நாங்க அநேகமா தை மாதம் தொடங்கினா ஒரு புரட்டாதி ஐப்பசி மட்டும் செய்யலாம் வெயிலுக்குள்ள வெயில தாக்கப்பிடிச்சு நிற்கும் மழை நேரம் தான் பூவுகள் கொட்டுனா பார்க்கும் குழாவி தாக்கங்கள் கூட அப்படி பூவெல்லாம் மழையை கொட்டுப்படும் அப்படியா இப்ப அதிகமா இங்க கூடுதல் எல்லா இடத்துலயும் வந்து இந்த எண்ணம் தான் செய்யணும் மற்ற செய்யறதோ மற்ற செய்யணும் குறைவு இந்த எண்ணம் தான் கூட செய்யறோம் அப்படிதான் கூடுதலா அது வந்து என்ன பராமரிப்பு முறை அது கொஞ்சம் சிரமம் என்ன ஒவ்வொரு காய்க்கும் கல்லு கட்டி விடுவோம் அது வந்து என்ன அப்ப காய்ச்ச உடனே கல்லு கட்டி விடுவோம் அப்படி பிஞ்சிலேயே கல்லு கட்டி போடணும் இல்லாட்டி சுருண்டோம் அப்படியா இப்ப விவேக் அந்த பிரச்சனை இல்லை இல்ல இது நீங்கள் இப்ப அங்க இப்ப உள்ளூர் சந்தையை கொடுக்கணும் தமிழக இங்க உள்ளூர் சந்தை உள்ள கொடுப்பீங்க இப்ப நீங்க 2 காஞ்சு கொண்டு போறீங்க நாளை வெடிச்சா கொண்டு வைங்க என்ன எத்தனை மணிக்கு கொண்டு வைங்க இப்படி 5 மணிக்கு அப்ப ஒவ்வொரு நாள் கொண்டு வைக்க யோசிப்பீங்க என்னென்ன விலை போகுது யோசிப்பீங்க என்ன விலையான நேரம் சந்தை போகும் ஒரு சந்தோஷமா இருக்கு அது உங்களோட இந்த பயிர்னு சொல்லி எல்லா பயிர்லயுமே இந்த பிரச்சனை எல்லா விவசாயம் பிரச்சனை இருக்கு இப்ப உங்களை போல பல விவசாயம் இன்றைக்கும் வந்து கஷ்டப்பட்டு என்ன பயிர்கள் செஞ்சாலும் வந்து சந்தை விலைவாசியை பார்க்க கொஞ்சம் நட்டத்திலேயும் வருது நிறைய பேர் சொல்ற விஷயம்
இதெல்லாம் நீங்களும் ஆஞ்சதோ? ஆமாம். எத்தனை இருக்கு இதில்? எத்தனை மொத்தமாக இருக்குது? காய் எண்ணூறு, இது கிலோ கணக்கு தான். எண்ணூறு இல்லை, எண்ணாம கிலோ கணக்கு என்ன? சந்தையில் எண்ணூறு. சாதாரணமாக இந்த பையக்குள்ள எத்தனை கிலோ வரமுன்றீங்க மறக்கிறீங்க கட்டைக்கு? 25 கிலோ. 25 கிலோ என்ன? ஒரு கிலோ சைஸ்லயும் இருக்கு பையில என்ன? இதில் வெங்காயம்டா 40 கிலோ போடலாம். வெங்காயம்னா 40 கிலோ. 40 கிலோ கூட இப்படிதாங்க, வெயிட் குறைவு தானே. அப்படிதான். 25 கிலோ தான் போடுறோம். பாருங்கோ, இப்போ நாங்கள் இந்த தோட்டத்துக்கு நடுவில் நிற்கிறோம். சுத்தவரை பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நிலையங்கள் இருக்குன்னு ஐயா சொன்னவர். கூடுதலாக வந்து நிறைய காய்கள் காய்ச்சிருக்குது. ஐயா சொன்ன மாதிரி தான் ஐயா வந்து ஒவ்வொரு நாளும் நிறைய காய்கள் ஆஞ்சு கொண்டு இருக்கிறாராம். அதை விட சொல்லப்போனால் நிறைய காய்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் வந்து இந்த புழு குத்தி எல்லாம் அழுகி போயிருக்கு கீழே. அது வந்து பொதுவாக வந்து எல்லா பயிற்சிகளையும் வந்து இந்த நட்டங்கள் வாரது வளமை, அதுபோல் இந்த பயிற்சியும் அப்படித்தான் இருக்குது. ஆனாலும் வந்து நாங்கள் முதல் முறை இந்த ஒரு புடலங்காய் தோட்டத்துக்குள்ளே முதல் முறை வந்திருக்கிறோம். இதுக்கு முதல் நிறைய தோட்டங்கள் பார்த்துருந்தாலும் புடலங்காய் தோட்டத்தை பார்க்குறது முதல் முறை. மிக சந்தோஷமாக இருக்குது. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கோ. இந்த இடத்துல பாருங்கோ, ஒரு புடலங்காய் பாருங்கோ பிஞ்சாக இருக்கும் பொழுது அழுகி பழத்தோடைய அழுகி பொறுத்து பாருங்கோ. அதாவது இந்த நான் நினைக்கிறேன் ஐயா சொன்ன மாதிரி தான் நோயல் பட்ட இந்த குளவி குத்தி பாருங்க, குளவி குத்தின அந்த அடையாமல் இருக்குது. நோய்கள் வந்து அழுகி கொண்டு போகுது. உண்மையிலே வந்து சின்ன காய அறிக்கைக்கே பாருங்கள் அழுகி கொண்டு போகுது. இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கவலைக்குரிய விஷயங்கள்லாம். எல்லா பயிற்சிகளையும் வந்து இந்த பிரச்சனை வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஐயா சொன்ன முக்கிய விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த புடலங்காய் பயிற்சிகளை வந்து அதிகமாக வந்து ஐயா ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் பார்க்க போனால் புடலங்காய்ன்ற விலை வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபான்னு சொல்லி குறைஞ்ச விலையெல்லாம் சந்தையில் இப்போ இந்த புடலங்காய் விலை போகுது. அதால் பார்க்க போனால் இந்த ஐயாவுடைய தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது பாருங்க. பாருங்க, ஒரு தோட்டம் இருக்குது. இது வந்து ஐயாவோட தோட்டத்தை விட பெரிய தோட்டம். ஆனால் இது ஐயாண்ட தோட்டம் இல்லை. இந்த தோட்டத்தில் என்ன விஷயம்னு சொல்லி பார்க்க போனால் இந்த புடலங்காய் விலை குறைவுன்னு சொல்கிறபடியால் இந்த தோட்டத்தை அப்படியே இடையிலேயே கவனிக்காமல் விட்டுன்னு பாருங்க. அதாவது இந்த தோட்டத்தை அப்படியே கவனிக்காமல் இறைக்காமல் மறந்தடிக்காமல் விட்டு அப்படியே எல்லா புடலங்காயும் அப்படியே காஞ்சு அப்படியே பழுத்து காஞ்சு கொண்டு போகுது. அழுகி விழுது பாருங்க. தூரத்தில் கொண்டு பார்க்க தெரியுது மிகப்பெரிய தோட்டம். இந்த ஐயா தான் நான் கேட்டேன். ஐயா சொன்ன விஷயம் இதுதான், இந்த விலை பிரச்சனை, விலைகள் குறைவுன்னு சொன்னபடியால் அவைகள் வந்து இந்த தோட்டத்தை அப்படியே கவனிக்காமல் கைவிட்டு பாருங்க. உண்மையிலே கவலையாக இருக்குது பார்க்க. இப்போ மற்ற பயிர் மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஆக்களை வச்சு ஆயத்த வெளியே நம்மள அவங்க மாதிரி என்ன தனியாக நீங்களும் வந்து ஆகலாமே என்ன? சரியா, இப்போ நிறைய விஷயம் சொன்னீங்க. உங்களோட இந்த புடலங்காய் தோட்டத்தை பார்த்து சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொல்கிறது, நல்ல ஒரு சிறப்பான தோட்டமாக இருக்குது. நாங்களும் நிறைய பேர் சந்திச்சு கொண்டு வரோம். இப்போ பலரும் வந்து ஒரே மாதிரியான பயிர்கள் செய்யக்க இப்படி இந்த எல்லாரும் செய்யாத பயிர், குறைஞ்ச அளவு செய்கிற பயிர் தான் நீங்கள் செய்கிறீங்க. சிறப்பாக என்ன செய்யுங்க. என்ன சொல்லுங்க, அப்போ நீங்கள் என்ன நல்லா செஞ்சு இது மூலம் நல்லா முன்னுக்கு வரவோன்றது நாங்கள் வாழ்த்து கொள்கிறோம். நாங்கள் இதுக்கு பிறகு வந்து உங்களை சந்திப்போம். நீங்கள் இந்த இடத்துல வந்து வேறு வேறு பயிர்கள் தொடர்ந்து செய்ய நான் சந்திப்போம். சரியா, அப்போ வந்து நாங்கள் உங்களோட வேலை நேரத்தை மினக்கெடுத்ததில்லை. நீங்கள் இந்த நிறைய வேலை செய்ய போகிறீங்க. சார் நன்றி ஐயா. நன்றி.